கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 18 verse 29. With your help I can advance against a troop. With my God I can scale a wall. சங்கீதம் 18 அதிகாரம் 29 வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். Are you tired of carrying life's burden on your own? Have you been trying your best yet still unable to succeed? ஒருவேளை நீங்கள் உங்கள் பாரங்களை தனியாக சுமந்து சோர்ந்து போன நிலைமையிலே காணப்படுறீங்களா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெற்றி காண முடியாமல் தவிக்கிறீர்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், தேவனாலே நீங்கள் மதிலை தாண்டுவீர்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல விதமான மதில்கள் உங்களுக்கு முன்பாக காணப்படலாம். அந்த மதில் எதை குறிக்கிறது என்றால், ஒருவேளை உங்களுடைய பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய சிக்னஸ் ஆக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஃபியராகவோ புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பாகவோ அல்லது நீண்ட நாட்களாக நீங்க காத்திருக்கிற ஒரு ஜெபமாக கூட இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வளவோ நீங்க உங்களுடைய சொந்த பலத்தை போட்டு நீங்க முயற்சி செய்து இந்த சிவற்றை நான் எப்படியாவது தாண்டணும், இந்த மதிலை எப்படியாச்சும் நான் ஓவர் கம் பண்ணிடலாம் என்று சொல்லி நீங்க பல எஃபர்ட்டை போட்டு எல்லாவற்றிலும் நீங்க தோல்விகளை சந்தித்து மிகுந்த சோர்ந்து போன ஒரு நிலைமையில இன்னைக்கு நீங்க காணப்படலாம். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று இது தாவீது ராஜா எழுதின ஒரு அழகிய சங்கீதமாக காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில, தாவீது ராஜாவின் வாழ்க்கையில பல விதமான போராட்டங்கள், எதிர்ப்புகள், பல விதமான நெருக்கத்தின் வழியாக அவர் கடந்து செல்லும் போது அவர் கர்த்தர் மேல நம்பிக்கையோட அவர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக கர்த்தருடைய சமூகத்துல அவர் ப்ரொக்ளைம் பண்றாரு, மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் மேல அவருடைய நம்பிக்கை விசுவாசத்தை வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய போராட்டங்கள், நம்மளால ஓவர் கம் பண்ண முடியாத சில பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல வைத்து, நீங்க இருக்கிறபடியால் நான் இந்த காரியத்தை என்னால செய்ய முடியும், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோட நீங்கள் அறிக்கையிடும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களிருந்து எல்லா விதமான சோர்வுகளிலிருந்து, எல்லா விதமான போராட்டத்திலிருந்து அவர் வெளிக்கொண்டு வர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். Whatever wall is standing before you today, do not be afraid and do not give up. Your strength may fail, but God's strength never fails. David declared, with my God I can scale a wall. The same God is with you today. Trust Him, walk by faith. Victory is not found in your strength, it is found in God's power. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோட அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு அவங்க காரியங்களை ஓவர் கம் பண்ண நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க பலனை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.